Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111. கேரளாவில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக கேரள அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளா செல்லும் பேருந்துகள் பயணிகள் அவதியடைந்துள்ளன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சேகர். வணக்கம் சேகர், விவரங்கள். வணக்கம். தமிழக கேரளா எல்லையான களியக்காவிளை வரை மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் இயங்கி வருகிறது. கேரளாவில் அரசு பேருந்துகள் இயங்கப்படவில்லை. மத்திய அரசின் மின்சார சட்ட திருத்தம் மசோதா 2025 வரைவு மசோதா புதிய அணுசக்தி திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய பாரத் பந்து, பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் ஏஐடிசி, சிஐடியு, எல்பிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் நடைபெற்று வரும் நிலையில் இரு மாநிலங்களுக்கு இடையே ஆன அரசு பேருந்துகள் இயக்கம் முற்றிலுமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனைகளிலிருந்து அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசு பேருந்துகள் குமரி எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. கேரள அரசு பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படாத காரணத்தால் இரு மாநிலங்களுக்கும் இடையில் பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லும் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளன. தமிழக அரசு பேருந்துகள் எல்லை பகுதியான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளா செல்லும் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சேகர். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111.